நான் வந்து பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா. என்னை வந்து டாப் 50ல் செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னை வந்து நேர்முக தேர்வுக்கு வர சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், உள்ளுக்குள்ளே போடுற உள்பனின்னு ஒன்று போட்டுக்கிட்டு நான் ஒரு கைலியை கட்டிக்கிட்டு ஜட்ஜஸுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன் அப்படின்னா அந்த ஜட்ஜஸுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு ஆம்பளை பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. நீ என்னடா கைலியோட போகிற, அதுவும் கைலியை ஏற்றி கட்டிட்டு போகிற, நீ என்ன ரவுடியாட அப்படின்னு புறமண்டையை சேர்த்து அடித்து பற்றி விட்டுருப்பாங்க. இந்த பிரியவர்ஷினி வந்து ஒரு லேடி அப்படிங்கிறதுனால சரி போ நைட்டியோட ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், செலக்ட் பண்ணுறாங்களா ரிஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பிரியவர்ஷினியை வந்து அந்த ஜட்ஜஸ் இருக்கிற இடத்துக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரியவர்ஷினியுடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ப்ரோமோவில் நான் அவுத்து போட்டு அமனமாவா வந்திருக்கேன் அப்படின்னு பேசி வச்சிருக்கு. அந்த ப்ரோமோ வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏம்மா தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை நீ ஓ மேலே வச்சிருக்கலாமேம்மா. பிரியவர்ஷினி வந்து கான்ட்ரவர்சிக்காக தான் நைட்டி போட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பிரியவர்ஷினி அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் நைட்டி போட்டுட்டு வந்தாங்கன்றதுலையும் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பிரியவர்ஷினி வந்து பண்ணது தப்பு தான். அதுக்காக இந்த பிக் பாஸ் டீம் வந்து ரொம்ப நல்லவங்களாலாம் ஆயிட மாட்டாங்க. பிரியவர்ஷினி வந்து குமுதம் சேனலில் கொடுத்த இன்டர்வியூவை நான் ஃபுல்லாக பார்த்தேன். அதில் வந்து ஆங்கர் கேட்குறாங்க, உங்களுக்கு நைட்டி ஆன்ட்டி அப்படின்லாம் பேர் வச்சு சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. எவனோ அந்த மாதிரி வீடியோ போட்டு நான் பார்க்கல. நான் தான் நைட்டி ஆன்ட்டி அப்படின்னு தம்ப்நெயில் வச்சு வீடியோ போட்டேன். அப்போ நம்மளோட வீடியோவை தான் பார்த்துருக்காங்க. அதை வந்து கேள்வியாகவும் பிரியவர்ஷினி கிட்ட கேட்குறாங்க. பிரியவர்ஷினி வந்து உண்மையிலேயே ஒரு கேப்பபிளான பர்சன். உண்மையிலேயே பிரியவர்ஷினி மட்டும் நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ப்ரெசன்டபுளாக காட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ஐக்யூ அறிவு இதெல்லாம் வச்சு பேசியிருந்தாலே கண்டிப்பாக அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து செலக்ட் ஆகி உள்ளே போயிருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நைட்டி போட்டுட்டு வந்ததுனால இதை வச்சு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற. தெலுங்கில் இதே மாதிரி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு மாயா சொன்னதும் ஆரி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இல்லை இதை உள்ள விடக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாரு. முதல்ல இந்த நைட்டி போட்டுட்டு ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு வர்றது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. பிரியவர்ஷினி என்ன சொல்லுது அப்படின்னா நைட்டி போடுறத நான் நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. நான் என்ன கேட்குறேன், கைலி கட்டுறதை வந்து நார்மலைஸ் பண்ணிக்கலாமா பிரியவர்ஷினி? ஒரு பப்ளிக் பிளேஸில் நான் கைலியை மட்டும் கட்டிட்டு அது ஏற்றி கட்டிட்டு வந்து நின்னா பார்க்குறவங்க முகம் சுளிப்பாங்களா மாட்டாங்களா? அதே போல் பிரியவர்ஷினி நைட்டி போட்டுட்டு போய் ஒரு கோயிலுக்கு ஒன்றால் போயிட முடியுமா நைட்டி போட்டுட்டு? ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க, நைட்டி போட்டுட்டு ஃபைலை தூக்கிட்டு நீ போயிடுவியா? போக மாட்ட. பிக் பாஸுங்கிறதுனால திமிரெடுத்து போய் கான்ட்ரவர்சியில் சிக்கணும். ஒன்று பிக் பாஸ்குள்ளே செலக்ட் ஆனாலும் நம்மளை பற்றி பேசணும், பிக் பாஸில் செலக்ட் ஆகலைனாலும் நம்மளை பற்றி பேசணும் அப்படிங்கிற அட்டென்ஷன் சீக்கிங் மனநிலையில் தான் இந்த பிரியதர்ஷினி அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருது. பிரியதர்ஷினியுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ட்ராஜடியாக இருந்திருக்கு. பிரியதர்ஷினியுடைய அப்பா முடியாமல் இருந்தப்ப பிரியதர்ஷினி பழனி படிக்கட்டில் முட்டி போட்டு எங்கள் அப்பாவுக்கு சரியாகணும்னு வேண்டிட்டு ஏறி இருக்கு. அந்த முட்டியில் ஏற்பட்ட தழும்பை கூட வந்து பிரியதர்ஷினி வந்து காட்டுது. உண்மையிலேயே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் பிரியதர்ஷினி. அதே போல் அவங்க அம்மா வந்து நிமோனியாவில் அவங்க வந்து இறந்துட்டாங்க. அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, மிகப்பெரிய அளவில் ட்ராமடைஸ் ஆகிருக்கு. அந்த ட்ராமாவிலேருந்து வெளியில் வரணும், பிக் பாஸில் வாய்ப்பு கிடைச்சா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க, நம்ம அதிலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கு. அப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு எப்படியாவது ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நைட்டியை போட்டு வந்துருச்சு. அந்த நைட்டியை காரணமாக காட்டி பிரியதர்ஷினியை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், பிரியதர்ஷினி மாதிரியான ஆளை வெளியில் அனுப்புனதுக்கு பிக் பாஸ் டீம் சத்தியமாக ஃபீல் பண்ணுவாங்க. அது நைட்டி போட்டுட்டு வருது அப்படின்னா இன்டைரக்டாக ஒரு மெசேஜை சொல்லுது, நான் எந்த விதமான கான்ட்ரவர்சிக்கும் எந்த விதமான நெகட்டிவ் விமர்சனத்துக்கும் நான் தயாராக இருக்கேன், எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நான் பிக் பாஸ்க்காக போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரியதர்ஷினி ஒரு இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் கொடுக்குது. இன்னொரு விஷயத்தையும் பிரியதர்ஷினி போட்டு உடைக்குது. அதாவது இந்த 50 பேரில் 6 பேரை ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க, எங்களை எல்லாம் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் ஒரு காரணத்தை சொல்லி எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்னு தோணுது. என்னதான் நம்ம முனியம்மாவுக்கு சப்போர்ட்டாக பல இடங்களில் பேசியிருந்தாலும் முனியம்மாவை எப்படியாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு இந்த டீம் திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க. இந்த 50 பேருக்கு ஒரு டாஸ்க்ன்றது கொடுக்கப்படுது. 2 பஸ்ஸு 36 சீட்டு தான் இருக்குங்கிறாங்க. அப்போ 14 பேர் வந்து எவிக்டாகி வெளில போனோம், 36 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆக முடியும். முனியம்மாவுக்கு சீட்டு கிடைக்கல.
அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 50 பேரையுமே 2 மணி நேரம் தண்டமா ஒரு இருட்டு ரூமுக்குள்ள பூட்டி, அவ்வளோ கஷ்டப்பட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அந்த பிரியதர்ஷினிங்கிற பொண்ணெல்லாம் பீரியட்ஸ் பெயினோட நின்னுட்டு இருந்துச்சாம். அதுக்கப்புறம் அந்த 50 பேரையும் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்டா நாங்க ஏன்டா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போனோம்? இதுக்கு எதுக்குடா நாங்க 2 மணி நேரம் வேர்வையோட, பீரியட்ஸ் பெயினோட எதுக்குடா நாங்க வந்து அந்த பஸ்ஸுக்குள்ள நிக்கணும்? அப்படிங்கிற கேள்வியே கண்டஸ்டன்ட் எழுப்புறாங்க. அடுத்ததாக சேர் டாஸ்க் வைக்கிறாங்க. சேர் டாஸ்க்ல வந்து 45 பேருக்கு தான் சேர் இருக்கும். 5 பேருக்கு இருக்காது. யாருக்கு சேர் கிடைக்கலையோ நாங்க வெளில அனுப்பிருவோம்ட்டாங்க. முனியம்மாவுக்கு 2வது ரவுண்ட்லயும் சேருங்கிறது கிடைக்கல. அப்ப டாக் பேக்ல மாயாட்ட சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, முனியம்மாவை செலக்ட் பண்ணணும். ஒரு ட்வின்ஸ் கிட்ட இருந்து பேட்சை வாங்கிட்டு வந்து முனியம்மாவுக்கு வந்து கொடுக்குது மாயா. அப்போ முனியம்மாவை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு இந்த பிக் பாஸ் டீமு மெனக்கடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. பிரியதர்ஷினி என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் பிரியதர்ஷினி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல ஒரு சில விஷயங்கள்ல 100க்கு 200% உண்மை இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பிரியதர்ஷினியை குரூப் டிஸ்கஷனுக்கு வாங்கன்னு கால் பண்ணியிருக்காங்க. பிரியதர்ஷினியோட அம்மா தவறி அவங்க அம்மாவுடைய பிணம் வந்து எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி எங்கள் அம்மா தவறிட்டாங்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியதர்ஷினி போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேணான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்திருக்காங்க. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, நம்ம போய் என்ன பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இவங்களா கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, நான் நைட்டி போட்டு வர்றது ஓகேவான்லாம் கேட்டிருக்கு டீம்கிட்ட. இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ நடத்துகிறவங்க கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட்டும் பண்ணியிருக்கு ஃபோட்டோ எடுத்து. என் இன்ஸ்டாகிராம்லாம் பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸு சம்மந்தமாக, பெண்களுடைய ஆடை சுதந்திரம் சம்மந்தமாக நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் நைட்டி போட்டு வந்தால் எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் காட்டுது. அப்போ இவங்க ஆரம்பத்திலேயே இல்லைங்க நைட்டிலாம் போட்டு வராதீங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் போட்டு வாங்க பார்த்துக்கலாம், அவங்க மாற்ற சொன்னால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துருச்சு. வந்துட்டு ஜட்ஜஸ் முன்னாடி போய் நிற்கிது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்காவாக டிஆர்பிக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க பிரியவர்ஷினியை. பயன்படுத்திக்கிட்டு குப்பையை தூக்கி எறிகிற மாதிரி வெளியில் எரிஞ்சிட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த நைட்டி போட்ட மேட்டரை மட்டும் விட்டுட்டு பிரியவர்ஷினியோட பேச்சை 20 நிமிஷம் நான் இன்டர்வியூவில் உட்காந்து அந்த இன்டர்வியூவில் பேசின பேச்சை கேட்கும்போது ஒரு கேப்பபிள் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக தான் பிரியவர்ஷினி வந்து என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. அதனால் ஜட்ஜஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீ நைட்டி போட்டுட்டு வந்ததெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்ட்டு பிரியதர்ஷினியை வந்து கேள்வி கேட்டிருக்கணும். அதோடைய ஐக்யூவை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கணும். பிரியதர்ஷினி எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நைட்டி போட்டுட்டு வந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக பிரியதர்ஷினியை எவிக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் பிரியதர்ஷினி நைட்டி போட்டுட்டு வந்ததை நம்ம நார்மலைஸே பண்ண முடியாது. ஏமா இன்றைக்கி நீ நைட்டி போட்டு வருவேன்ப, அதுவும் தூக்கி கட்டிட்டு வருவேன்ப, உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அடுத்த சீசனில் வரக்கூடிய காமன் மேன் கண்டஸ்டண்ட்டு பொண்ணுங்க யாராவது நாங்கள் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு அறகுறை ஆடையோட ஆடிஷனுக்கு வந்து நின்னாங்கன்னா நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது என்ன ஆகிறது? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஸ்மோக்கிங் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்காக திருமல படத்தில் வர்ற விஜய் மாதிரி இப்படி எடுத்து இப்படி சிகரெட்டை கவி அப்படி ஜட்ஜஸ்க்கு முன்னாடி பற்ற வச்சுட்டு நம்மளால் நின்ற முடியுமா? பிக் பாஸ் அப்படிங்கிறது 106 நாள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதே பிக் பாஸ் வீட்டில் பார்ட்டி நடக்கும். எல்லாரும் விடிய விடிய நல்லா சரக்கடிச்சு குடிச்சு கூத்தடிப்பானுங்க. சரி, அந்த பிக் பாஸ் வீட்டில் தான் அந்த மாதிரி பார்ட்டி பண்ணும்போது சரக்கடிக்கிறாங்களே அப்படின்ட்டு பீர் பாட்டில் வந்து வாயில் கவிட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியுமா? இதெல்லாம் எந்த அளவுக்கு தப்போ அந்த அளவுக்கு நீ நைட்டி போட்டுட்டு வந்ததும் தப்பு. நீயும் நைட்டி போட்டுட்டு வரக்கூடாது, ஒரு ஆம்பளையும் திமிரெடுத்து போய் கைலி கட்டிட்டு வந்து நிற்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த ரெஸ்பெக்டோட போய் நின்றுருந்த அப்படின்னா நீ இந்நேரம் செலக்ட் ஆகி உள்ளே போயிருக்க வேண்டிய ஆள். யானை தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி, தவளை தான் வாயால் கெட்ட மாதிரி, இப்படி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியை பிரியதர்ஷினி உண்மையிலேயே மிஸ் பண்ணிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி தன்வசப்படுத்தணும் அப்படின்னு பிரியவர்ஷினி முனியம்மாட்ட இருந்து கற்றுக்கணும். முனியம்மா எப்படி வெல் ட்ரெஸ் பண்ணி, முனியம்மாவுடைய பேச்சு, யதார்த்தம், சிரிப்பு இதெல்லாம் எப்படி மக்களை ஈர்த்துச்சோ அதே போல் பிரியவர்ஷினியும் கேப்பபிளான பர்சன் தான். நல்ல அறிவோட பாயிண்டோட பேசுது. இதை மட்டும் நீ வந்து ஒரு ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணி ஒரு சுடிதார் போட்டோ இல்லை ஒரு ஜீன்ஸ் டாப்பு போட்டுட்டோ நீ போய் நின்று ஜட்ஜஸ்க்கு முன்னாடி பேசி இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தன்னா இந்த பிக் பாஸ் கதவுகள் பிரியவர்ஷினிக்காக கண்டிப்பாக திறக்கப்பட்டிருக்கும். நம்மளும் பிரியவர்ஷினியை நைட்டி போட்ட ஆண்டியின் அட்டூழியங்கள், ஆண்டியின் அலப்பறைகள், லூட்டி அடிக்கும் நைட்டி போட்ட ஆண்டின்லாம் நம்ம கலாய்ச்சிருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை ஆரியோ, ஓவியாவோ, ராஜுவோ, பிக் பாஸ் டீமோ பார்த்தீங்க அப்படின்னா
பிரியவர்ஷினிக்கு இன்னொரு சான்ஸ் குடுக்க முடிஞ்சா, தயவு செஞ்சு குடுங்க. ஏன்னா, பிரியவர்ஷினி வந்து நைட்டி போட்டு வந்த அந்த ஒரு விஷயம் தான் தப்பே தவிர, பிரியவர்ஷினி வந்து உண்மையிலேயே ஒரு கேப்பபிளான பெர்சன் அப்படிங்கிறத, பிரியவர்ஷினி குமுதம்ல குடுத்த இன்டர்வியூவ பார்க்கும்போது எனக்கு பெர்சனலா தோணுச்சு.